இவர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தனது தந்தையை இழந்து விட்டதால் தனது பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். பின்னர் தன் தாய் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். தினந்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டு தனது அரசியல் அறிவையும் நாட்டு பற்றியும் வளர்த்து கொண்டார். பின் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தொண்டராக சேர்த்துக் கொண்டார். விடுதலை போராட்ட வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கிய காமராஜர் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார். இவர் மக்களுக்காக 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். காந்தி வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954 மக்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏற்றி அழகு பார்த்தனர். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீ என்ற சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளை மெய்ப்பித்து காட்டிய காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளை திறந்தார். இவர் புதிதாக 12,000 புதிய பள்ளிகளை உருவாக்கினார். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16ஆம் நாட்டல், அன்னையாவிடம் புண்ணிய கோடி ஏழை. அப்போது ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டிய காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மூடப்பட்டிருந்த 6000 தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். சாதிகள் இல்லையடி பாப்பா, காட்சி உயர்த்தி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஏழை பணக்காரர் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகளின் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராஜர் அவர்கள் ஒரு முறை மகிழுந்தில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் ஆடு வைத்துக் கொண்டிருப்பதை கண்டார். மகிழுந்தை விட்டு இறங்கி, ஏன் தம்பி ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறாய், பள்ளிக்கூடம் போகவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவனோ, எனக்கு பள்ளிக்கூடம் போனால் உணவு கிடைக்காது, ஆடு வைத்தால் தான் உணவு கிடைக்கும் என்று சொன்னார். அந்த பதில் காமராஜரின் உள்ளத்தை கைந்தது. பின்னர் பள்ளிகளில் எல்லாம் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இவ்வாறு இலவச மதிய உணவு திட்டம்